மொபைலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வாழ்க்கையை நம்ம மொபைலை நோக்கி பயணிச்சுட்டே இருக்குது. இன்னைக்கான நாளும் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம மொபைலை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்ன மொபைலை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைலோட யூஸ்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி அதிகமாகிறதுனால நமக்கு என்ன நம்ம உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படுது, இன்னும் வேற என்னெல்லாம் பாதிப்புகள் வருது அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இது பற்றி நிறைய நமக்கான அனுபவ கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்படி அனுபவ கருத்துக்கள் இருந்தா கொஞ்சம் அப்படியே மெசேஜ் அப்படி தட்டி விடுங்களேன். நம்மளுடைய அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து அப்படியே நீங்க பூஸ்ட் பண்ற மாதிரி உங்களுடைய மெசேஜ் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கறதுனால தான் நான் சொல்றேன். ஸோ மெசேஜை நீங்க வந்து தட்டி விடுங்க. கேட்டுட்டு இருக்கிறவங்க நீங்க என்னென்ன எப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? நம்ம வந்து டிவி நிகழ்ச்சி இல்லை, நம்ம வந்து ரேடியோ ஒரு ஒரு அறிவுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கட்டடத்துக்குள்ள உட்காந்து தனிமையில் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில நான் பேசிட்டு இருக்கிறேன். அது உண்மையா அப்படிங்கறத வந்து நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு அப்படியே என்ன செய்யுங்க, 8667047273 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுடைய அனுபவ கருத்துக்களை அப்படியே தட்டி விடுங்க. இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு ரொம்ப விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைகளா மாறிட்டோம். எல்லாருமே ஆண் பெண் சின்ன குழந்தைகள் எல்லாருமே ஒழுக்கமான ஆளா மாறிட்டோம். எப்படி மாறிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குனிஞ்ச தலை நிமிராம இருக்கிறோம் நம்ம எல்லா இடத்துலயுமே. அது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொபைல் தான் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து மொபைலை அப்படியே பார்த்துட்டு பக்கத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கறது எதையுமே நம்ம பாக்குறதே இல்லை. அப்படியே குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் வாக்கப்பல்ல கூட அப்படியே பார்த்துட்டு கீழே பள்ளம் இருக்குதா கல்லு மேடு இருக்குதா அப்படிங்கறது எதுவுமே பாக்குறது இல்லை. இப்படி போய் நிறைய பேர் விழுந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மொபைல் அப்படிங்கிறது வந்து யூஸ் வந்து நம்மளுடைய தேவைக்கு தான் இருக்கணுமே தவிர அதுக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. அதை நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய கூடாது. நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கைக்குள்ள நம்மளுடைய சிந்தனைக்குள்ள நம்மளுடைய தேவைக்கு மட்டும் நம்ம வந்து பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா மொபைல் நம்ம சொல்ல பேச்சு கேட்கும். இல்லைன்னா நம்ம மொபைல் சொல்ற பேச்சு நம்ம தான் கேட்போம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விடயமா பார்க்கப்படுது. ஸோ மொபைல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அசூர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு மொபைலோட யூஸ் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லா பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு 2 வயசு குழந்தை கொடுங்க, அழகா டச் பண்ணி அப்படி மேல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்குது அதனுடைய விரலை வச்சு. ஸோ இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கு ஒரு பிடித்தமான ஒரு விஷயமா மாறியது. அதுலேயே யூடியூப்பை பார்க்குறாங்க, கார்ட்டூன் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மொபைல் வந்து ஒரு பிடித்தமான விஷயமா போயிடுது. வீட்டில் வந்து சேட்டை பண்ணதா டக்குன்னு ஒரு கையில் மொபைலை கொடுத்து அப்படி ஓரமாக உட்கார வச்சோம்னு சைடில் அப்படி பேசாமல் அப்படியே உட்காந்துருக்கிற இடம் தெரியாமல் உட்காந்துருக்கு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணக்கார வீட்டில் மகாலில் ஒரு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தைன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அவன் அம்மா எங்க ஏதுன்னா தெரியல. ஆனா அந்த குழந்தை வந்து தனிமையில ஒரு சேர்ல உட்காந்து அது பாட்டில் மொபைல்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நானுமே ஒரு ½ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். அவன் அம்மா எங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவன் அம்மா சுத்தி முத்தி பக்கத்திலேயே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பொண்ணோட அந்த பிள்ளைதான். ஸோ அந்த பொண்ணு வந்து எங்க இருக்குன்னு தெரியல. அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மாட்ட போய் அந்த அவ உட்காந்துருக்காள்ல அப்படியே சைலண்டா உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்க வேலையை அவங்க அப்படியே பிஸியா பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டுது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நினைச்சாங்க கையில மொபைலை கொடுத்துட்டு அப்படியே என்ன செய்வாங்க, அப்படி திரும்புது ஒரு வாய்க்குல அப்படி ஊட்டி விட்டுறாங்க, அப்படி திரும்புது ஒரு வாய்க்குல ஒரு ஊட்டி விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மொபைலோட தாக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் வரும்? சரி, அது கொஞ்சம் நேரம் பார்க்குது, சமூக வலைத்தளங்களை பார்க்குது, கார்ட்டூனை பார்க்குது, அப்படியே கொஞ்சம் வளர்ச்சி, அதாவது அதனுடைய நாலேஜும் கொஞ்சம் கூடுது இல்லையா? இப்படி ஸ்க்ரோல் பண்ண அப்படி போகுது அப்படிங்கிறது அதனுடைய நாலேஜ் ஒரு 3 வயசு குழந்தைக்கு தெரியுது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தானேயா? இதுக்குள்ள என்ன ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட போகுது, என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். இல்லை, அதுல நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. குழந்தை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை புதுசா கத்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்குமா. அதே போல 500க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடியதாக இருக்குமா. அதே போல குழந்தைகள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் வந்து அதிகமா இருக்குமா. என்ன அப்படிங்கிறது சுத்தி இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து குழந்தை தன்மையில அதிகமான அந்த மூளை வந்து அப்சர்வேஷன் இருக்கும். இது எல்லாமே இந்த மொபைல் வந்து கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறோம்.
ஸோ எதையுமே வந்து அது வெளி உலகத்தில் உள்ள விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக அமைஞ்சிடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மொபைல் வந்து அதிகமாக குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் குழந்தைகள் வந்து இதெல்லாம் என்ன, நமக்கு இப்போ இந்த வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்ட்